அன்பான மாணவர்களே, on this day, that is the 3rd March 2025, we share with you the Tamil question paper. இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி மாசி மாதம் மொழிப்பாடம். இது சில பேருக்கு ஒன் வேர்டில் 6 மார்க்குக்கு உள்ளார்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஒன் மே நாட் பி ஏபிள் டு ஸ்கோர் நியர் 98 or 100. சில பேருக்கு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் 80 மார்க் 90 மார்க் எடுக்கணும், சந்தோஷம்தான். அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கிய நூல். ஆரம்பிக்கிறப்பே ஒரு எளிய கொஸ்டின் ஆரம்பிக்கிறாங்க. தொல்காப்பியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான், ஆன்சர் தான். அடிக்கடி பல கேள்வித்தாள்களில் கேட்கப்பட்ட இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். குறிப்புகளுள் மறைந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க. தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம். மறைமலை அடிகள், தமிழ் ஒளி, சூடாமணி, கோதை. கொடுத்துருக்காங்க. அந்தன் உயர்தினை என்மனார் மக்கட்கட்டே மக்கட்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. நுட்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல். And then go to the second page. உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால். இது அறிவியல் சம்பந்தமான, ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான ஒரு கேள்வி. மாற்று ஆற்றல் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். குளோபல் வார்மிங். உலகம் நாளுக்கு நாள் பூமியில் ஹீட் அதிகமாகிடுச்சுட்டே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பெட்ரோல் அது மாதிரி ஃபாசில் ஃபியூவல், இந்த நிலத்தடியிலேருந்து எடுக்கக்கூடிய எரிபொருள்களை பயன்படுத்துவதை நம்ம நிப்பாட்டணும். இத்தொடர் எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. இதில் ஏது கொஸ்டின் ஆன்சர் எழுது. பொருத்தி விடை தீர்க்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். பயந்தூக்கார் செய்த உதவி ஞாலத்தின் மாணப் பெரிது. சினம் சேர்ந்தாரை கொல்லி காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மாணப் பெரிது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். பயந்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது. சினம் சேர்ந்தாரை கொல்லி காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மாணப் பெரிது. இந்த மாதிரி இவ்வளவு ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் அந்த சாய்ஸ் எப்படின்னு தெரியல. எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு. இது எங்கள் அப்பா ஊர் எங்கள் தாத்தா ஊர் அப்படின்னு சொல்லும்போது இது சொல்கிறாங்க. தந்தையர் நாடுங்கும்போது இது தந்தை வழி சமூக முறை, பேட்ரியார்கியல் சிஸ்டம் அப்படின்னா. நம்ம சமுதாயத்தில் இவங்களுடைய பையன் அப்படின்னு சொல்லுவாங்களே வெளியே, அப்பாவுடைய பேர் சொல்லி அவங்க பையன். அப்போ தந்தை வழி சமூக முறை, பேட்ரியார்கியல், நாட் மேட்ரியார்கியல் கிடையாது. காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள். காலை இளம் வெயில் நன்றாக மேய துன்பறுத்த துள்ளி வரும் புதுவெயில் என்ற இது ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக சொற்பேர்களுக்கு கூட ஒரு இதை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டாகும். காலை இளம் வெயில் நன்றாக மேய துன்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில். துன்பறுத்து. ஈற்றடி எழுதி துய்ப்பாவை நிறைவு செய்ய வானம் அழிகிறது, பூமி சிரிக்கிறது. ஒளி மேகம் மின்னல் மழை. வானம் அழிகிறது, பூமி சிரிக்கிறது.
மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் திரை இருமுகத்திரை, ஒருமுகத்திரை, பருந்து பாடல் திரை, ஒருமுகத்திரை. டைப் ஆஃப் ஸ்க்ரீன் யூஸ்ட் இன் த ட்ராமா. நாடகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான திரை. மலைவேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ணனை கண்ட குந்தி. இத்தொடரில் வெளிப்படும் மெய்ப்பாடு, பொறுமை, செழிப்பு, மகிழ்ச்சி, வியப்பு. மகிழ்ச்சி காப்பியத்தின் பெரும்பிரிவை குறிப்பது சருக்கம், காதை, விளம்பகம், காண்டம். காண்டம் ஏன்னா ராமாயணத்தில் தான் காண்டங்கள் வரும். அப்போ காப்பியம்னா காண்டங்கள், மதுரை காண்டம் இந்த மாதிரி வரும். பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. இந்த நாரதரிடம் எச்சரிக்கையாக இரு. கர்ணன் தோற்றான், வயதில் சிறியவர் ஆனால் தலைவர். தொன்மம்னா பழங்காலம்னு அப்படின்னா ஐயோ தெரியல. வாடைக்காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு வருந்தினேன். How they suffered. The birds and animals, how they suffered in the வாடைக்காலம். செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் முறைப்பனையாக நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. விளக்கம் தருக. உவாவுற வந்து கூடும் உருபதி ரவி ஒத்தார். ரவி என்றால் சூரியன். அவளுக்கோர் மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்துடன் வாயிலாக நீங்கள் அறிவுறுத்தும் கருத்துகள் பருவத்தை பயிற்சியை நேர மேலாண்மை செய்மை காட்சி குறிப்பு என்றால் என்ன? முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். உங்களால் முடிஞ்சால் கொடுக்கலாம், இந்த வேலை செஞ்சு முடித்தா கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓமைத்துடைய சொற்கள் நேற்று தவளை போலான யாருக்கும் தெரியாமல். மயங்கொலி சொற்கள் மனம், வாசம். மனம்னு உள்ள. திருவளர்ச்செல்வன், திருவளர்ச்செல்வன் இவற்றில் சரியான தொடர்பு எது? காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். காலை எழுந்து படித்தால், சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். வெங்காயம், வெறுமை ப்ளஸ் காயம், அந்த ப்ளஸ் நாம். ஆர்டிஸ்ட் கலைஞர். சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா அல்லது மேலெழுத்து. கூட்டாண்ட விளையாண்ட குழந்தையே, வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கு இழுத்து கொண்டு சென்றார்? இஸ்துகுன்னு போனார். உணர்ச்சி விதி தருக. அருமை ப்ளஸ் கானம் ஏழையன. ஏதேனும் ஒன்றுக்கு பகுபதம் உறுப்பிலக்கணம் தருக. சாற்றி தொழுதனர். தூங்கும் பனிநீரை வாங்கும் கதிரோனி. புகனோடு ஐவராகி விபீடனன் சொல்வோம். விபீடனன் எழுவராகி மெய்ப்பாடுகள். ஈசன் மகன் நின்றனர் ஒரு ஏழையென ஓர்மின். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் உங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள். சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் கல்வி நிறுவனங்கள். மயிலை சீனி வெங்கடசாமி நினைவுச் சிறப்பிதழ். பொருள் வேற்றுமை அணி. எண்ணிய எண்ணியாங்கு எய்துக எண்ணியா தென்னியராகப் பெறி.
இன்னும் அடிக்கடி கேட்ட கவிமணி தேசிய விநாயகத்துடைய பாடல் தான். பிறப்பினால் எவருக்கும் உலகத்தில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமடி நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்பவரை உலகம் நாடும் மேற்குலப்பா, தீமை தின்மை அன்றி தின்ற உண்ணாவா. வாழான் திணை பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய பெருமைகள் இது நாங்கள் 10ஆம் கிளாஸ் படித்ததுலேருந்து இருக்குது. 1980 தட்ஸ் மீன்ஸ் அங்கே ஒரு 44 வருடங்களாக பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. பூதிர் பாசறை துறையை சார்ந்தன் விளக்குவோம், திணை விதைப்பன் திணையறுப்பான் வினை விதைப்பன் வினையறுப்பான். இதுக்கு ரஜினி பாட்டு கூட எழுதலாம். ராஜா ரோஜா ஒரு யானையோடைய காலில் ஒரு முள்ளு குத்தி அந்த யானை நெருப்பு பிடிக்கிறது, தண்ணி அடித்தா அனைத்தும் இதெல்லாம் எழுதலாம். பெரும்பூர கல்லும் தேவி 19ஆம் நூற்றாண்டில் தென்னிய பகுதியில் ஏற்பட்ட மேற்கொடிய பஞ்சத்தை காதுவருட பஞ்சம் என்றும் 1 கோடி மக்கள் பஞ்சத்தில் பிரயோசித்து இறந்திருக்கலாம். பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் நீதிபதி மாயூரம் வேதநாயகம். தமிழின் முதல் நாவல் எது? மாயூரம் வேதநாயகம். பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழின் சீரிழமை திறம் வியந்து வாழ்த்துவோமே. செய்நன்றி அறிதலை அறம். புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய சொல்லி மின்வாரிய பொறியாளருக்கு கடிதம் எழுதினார். நிர்வாக மேலாண்மை குறித்து, அதாவது மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் விரைந்து கூறும் கருத்துகள். கோடைமலை உரிமை தாகம் உங்களிடை வரும் என முடியும் குரல்.